விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இஸ்ரேலினுடைய எல்ஓடி, அதாவது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பிரபலமான விமான நிலையம் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது தாங்கள் மற்றும் ஒரு முறை பலஸ்தீன் 2 என்கின்ற ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடாத்தி இருப்பதாக ஹவுதிகள் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார்கள். ஹவுதிகளின் இராணுவ ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரிஹ் அவர்கள் விடுத்துள்ள காணொலி பதிவேற்றத்தில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சர்வதேச செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தாங்கள் தாக்குதல் நடாத்திய போது ஹவுதிகளினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அல்லது ஹவுதிகளினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் காரணமாக சற்றே சில நிமிடங்கள் அல்லது சில மணித்தியாலங்கள் பென் குரியன் விமான நிலையத்தினுடைய விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததாகவும் ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளரை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதேவேளை தற்காலிகமாக விமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பில் இஸ்ரேல் இதுவரை எவ்வித தகவல்களையும் வழங்கவில்லை. என்ற போதிலும் ஹவுதிகள் நடாத்திய ஏவுகணை தாக்குதலை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த ஏவுகணை தாக்குதல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் சாக்கடல் மற்றும் டெல் அவீவ் பிராந்தியத்தின் இதர பகுதிகள் மற்றும் பாலைவனங்களாக இருக்கக்கூடிய இன்னும் சில பகுதிகளை ஊடறுத்து அபாய ஒளி சமிக்ஞைகள் எழுப்பப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஆஷுரா தினத்தில் போருக்கு பின்னர் முதற் தடவையாக மக்கள் மன்றத்தில் முன் அறிவிப்புகள் இன்றி பிரசன்னமாகி இருந்து சில மணித்தியாலங்கள் கழிவதற்குள் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் 2023 ஆண்டிலிருந்து இஸ்ரேல் மீது பல்வேறு கட்டங்களில் தாக்குதல்களையும் நடாத்தி வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை ஹவுதிகளினுடைய தலைவர் சில மணித்தியாலங்களுக்கு முன்னர், குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்னர் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதில் ஈரான் தயார்படுத்தல்களின் பின்னர் தாக்குதல் நடாத்தினால் இஸ்ரேலால் அதனை தாங்கிக் கொள்வதற்கு இயலாத நிலை தோன்றும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். அந்த அறிவிப்பு வெளிவந்து சில பகுதிகள் செல்வதற்குள், ஒரு நாளினுடைய சில பகுதிகள் செல்வதற்குள் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை ஹவுதிகளினுடைய குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் சர்வதேச விமான சேவைகள் இடம்பெறுகின்ற கால அட்டவணைகள் தொடர்பிலும் நாங்கள் அவதானத்தை செலுத்த முயன்ற போதிலும் கூட அதில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றமையை காணக்கூடியதாக இருக்கவில்லை. என்ற போதிலும் ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதல் நிலைமை காரணமாக, குறிப்பாக ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலினுடைய பல பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் நிலக்கீழ் சுரங்கங்களை நோக்கி அவர்களினுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்து கொள்ளும் நோக்கில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.